தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் 2017-19 ஆண்டுக்கான நிர்வாகிகள் தேர்தல் அண்ணா நகரில் உள்ள கந்தசாமி கல்லூரியில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் வினோதினிடம் கேட்கலாம். வணக்கம் வினோதினி, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் எத்தனை அணிகள் போட்டியிடுகின்றன? இதுவரை யாரெல்லாம் வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க? அது குறித்த தகவலை பதிவு செய்யுங்க. கண்டிப்பா சிவா, இன்னைக்கு காலையில 8 மணி அளவில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கான தேர்தல் நடைபெற்றுட்டு இருக்கு. இங்க கந்தசாமி நாயுடு கல்லூரியில 8 மணி அளவில் தொடங்கப்பட்ட இந்த தேர்தல் இப்போ வரைக்கும் ரொம்ப அமைதியான முறையில் மிக வேகமாகவே நடைபெற்றுட்டு வருதுன்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் 9 மணிக்கிட்ட வந்துட்டு டைம் ஆகுது. இந்த டைம்ல 160க்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த அணியில கிட்டத்தட்ட முதல்ல 5 அணிகள் போட்டியிடுறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ 2 அணிகள் வந்து மெர்ஜாகி இப்போ ராதாகிருஷ்ணன் அணியினருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுவரை 3 அணிகள் வந்துட்டு போட்டி களத்தில் இருக்காங்க. திரு விஷால் மற்றும் கேஆர் மற்றும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலான போட்டி இங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1212க்கும் அதிகமான வாக்காளர்கள் இந்த இடத்துல இருக்கும் பொழுது 160க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்துட்டு தங்களோட வாக்குகளை பதிவு செய்திருக்காங்க. இதுல முக்கியமா திரு பிரகாஷ்ராஜ் மிஷ்கின் அவர்கள் தங்களோட வாக்குகளை பதிவு செய்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மதிய வேளையில திரு நடிகர் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இந்த தேர்தலில் கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது குறித்து இன்னும் விரிவான தகவலை கொடுக்கறதுக்காக நம்ம கூட விஷால் அணியில் இருக்கக்கூடிய திரு உதயா நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். விஷால் அவர்கள் தலைமையிலான அணியில் வந்துட்டு நீங்கள் போட்டிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே வந்துட்டு உங்கள் தலைமையில் நடிகர் சங்க தேர்தலில் நீங்கள் வந்துட்டு போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்து இந்த அணியில் போட்டியிடுறீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான ஜெயிக்கிற வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? டவுட்டே இல்லைங்க, ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன சேஞ்ச் வேணுன்றாங்க எல்லாருமே, ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றத்துக்கு உண்டான அணி தான் நம்ம அணி. ஏன்னா இங்கே எல்லாமே 3 பேர் சேர்ந்துருக்காங்க. என்னென்னா ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர் 3 பேருமே ஒரு சங்கத்துக்கு அந்த 3 பேர் தான் ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். ஸோ அவங்க 3 பேருக்குமே இருக்கும்போது ஒவ்வொரு பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆக்டிவான கண்டினியூஸாக கரண்ட்டில் படம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ரொடியூசர்ஸ் தான். அதனால தான் எல்லாருமே நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு 5 அணிகள் போட்டியிடுறதா சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் கேஆர் மற்றும் ஜி சேகரன் அவர்களுடைய அணி இணைந்து ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பெரும்பான்மையான தயாரிப்பாளர்கள் தங்களோட ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்கிறதுனால உங்களோட அணிக்கு இது வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு விஷயமா நீங்கள் கருதப்படுது? உங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? இல்லை, அது எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா ஒருத்தர் திட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து தானு சாரை பற்றி ராதாகிருஷ்ணன் சார் திட்டிகிட்டு இருந்தாங்க, ராதாகிருஷ்ணன் பற்றி தானு சார் திட்டிட்டு இருந்தாங்க. கலைப்புலி சேகரன் சார் பல வருஷமாக பேசாமல் இருந்தாங்க தானு சார் கிட்ட. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த யங் ஜென்ரேஷன் வரக்கூடாது, ஒரு விஷயம் நல்லது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே எனக்கு தெரியல. பட் எங்களுக்கு வந்து பதவியோ இல்லை வந்து இந்த நாற்காலி மேலேயோ ஆசை கிடையாது. எங்களுக்கு வந்து இதை வந்து இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். ஒரு இது வரைக்கும் கடந்த 10 வருஷமாகவே இன்னும் சேட்டலைட் விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, எதுவுமே ப்ரொடியூசர்ஸ் நடக்க மாட்டேங்குது. ஸோ நிச்சயமாக இந்த அணி வந்தால் நம்பிக்கை இருக்குது, எல்லாருக்குமே நல்லது நடக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது ஓகே. பட் எங்கள் டீம் வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை, யாருமே அவங்கள நாங்கள் தப்பாவோ எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் எந்த இதுலையும் பேசலை. ஸோ நிச்சயமாக வந்து எங்களுடைய வேகம், நான் எப்பவுமே அதான் சொல்கிறேன், எங்களுடைய வேகம் விவேகத்தை பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் இந்த கவுன்சிலில் பல வருஷமாக இருக்கீங்க, உங்கள் எப்படி நாங்கள் ஜெயிச்சுட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காம இருக்க போகிறது கிடையாது. உங்கள் அனுபவத்தை நாங்கள் கண்டிப்பாக கேட்க தான் போகிறோம். ஏன்னா பெரியவங்க எல்லாமே இருக்காங்க கவுன்சிலில். ஸோ நிச்சயமாக உங்கள் அனுபவத்தோடு இந்த யங் ஜெனரேஷன் நிச்சயமாக நல்லது இண்டஸ்ட்ரிக்கு செய்யும். ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தயாரிப்பாளர்கள்னா இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் தான் வந்து அவங்க இல்லைன்னா சினிமா இண்டஸ்ட்ரியே இல்லை. ஸோ அவங்களுடைய நிலைமை வந்து இன்றைக்கி நாங்கள் கேன்வசிங்லாம் போகும்போது அவங்க நிலைமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நிச்சயமாக இதுக்கு எங்களுக்கு வந்து எந்த மோட்டிவும் கிடையாது. இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணும். போட்ட பணம் பெருசாக ப்ராஃபிட் வருதா இல்லையோ, அட்லீஸ்ட் போட்ட பணமாவது வரணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் வியாபார விஷயத்துலையும் நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. எங்கள் தனியில் வந்து பொருளாளர் எஸ்ஆர் பிரபு இருக்கார். அவர் நிறைய விஷயங்கள் ஐடியா வச்சிருக்காரு. அதே மாதிரி பல பேர் பிரகாஷ்ராஜ் சார் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக படம் பண்ணிட்டு இருக்கார் ப்ரொடியூசர்ஸ். விஷால் வந்து கண்டினியூஸாக படம் பண்ணிட்டு ப்ரொடியூசர்ஸ். நானும் பண்ணிட்டு இருக்க மாதிரி பார்த்திபன் சார், நம்ம அணியில் இருக்க எல்லாருமே, சுந்தர்சி சார் எல்லாருமே படம் பண்ணிட்டு இருக்க ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ கௌதம் வாசுதேவ் மேனன் சார் இருக்காங்க, ஸோ ஞானவேலு சார் இருக்காங்க. ஸோ நல்ல டீமாக இதை வந்து அவங்க நம்புகிறாங்க ப்ரொடியூசர்ஸ். நம்ம அணியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக நடிகர்கள் எப்படி தயாரிப்பாளர்களாக மாறினாங்க அண்ட் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இப்படி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்துட்டு போட்டியிடுறாங்க. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து நலிந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் முன்னணியில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், இப்போ வந்துட்டு சிறிய பட்ஜெட் எடுக்கக்கூடிய படங்கள் எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், இவங்களுக்கு நீங்கள் ஜெயித்ததற்கு அப்புறமா கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன சார்? சார், நாங்கள் கொடுத்துருக்க வாக்குறுதிகள் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்கோம், எல்லாருமே கொடுத்துருக்கோம். முதல்ல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். இது எல்லாரும் வாக்குறுதியை கொடுக்கறது எங்களுக்கு வந்து கூச்சமாக இருந்தது. எங்களுடைய வாக்குறுதிகள் நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கே அது கூச்சமாக இருந்தது. இதுதான் காலங்காலமாக 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ இதை வந்து சொல்கிறத விட செய்யணும்னு ஆசைப்பட்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற பைரசி ஒரு விஷயம், அதுக்கப்புறம் சேட்டலைட், இன்றைக்கி படங்கள் எடுத்த சேட்டலைட் வியாபாரமாகிற விஷயம்,
அதே மாதிரி தேட்டர் படங்கள், சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து ப்ரொடியூசருடைய விஷயங்கள் ஒவ்வொரும் ஒரு ஒரு குழு மாதிரி. நாங்கள் இந்த 26 பேர் ஜெயிக்கிறது, 27 பேர் ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது. எல்லாத்துக்கும் தனித்தனி குழுவாக, ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே தனித்தனி குழுவாக வச்சு எல்லாருமே வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு விஷயம். இப்போ டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாட்ஸ்அப்லேயே வீட்டிலேருந்து ஆப்லேயே அந்த டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இல்லைனா அது அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இதில் நடக்கும். நடிகர் சங்கத்திலையும் இப்போ இளைஞர்களோட ஆட்சி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலையும் உங்களை மாதிரி இளைஞர்களோட ஆட்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. போகிற காலத்தில், வருங்காலத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட 80s 90s இருந்த நிறைய ப்ரொடியூசர்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் செய்ய விரும்புகிறீங்க இதற்கு மேற்பட்டு? இல்லைங்க, முதல்ல வந்து ப்ரொடியூசர்களுக்கு மரியாதை இல்லை. அதாவது ஒரு தயாரிப்பாளர் வந்து முதலாளிங்க. அந்த 80s 90s உள்ள ஆளுங்களுக்கு எல்லாமே அவங்களாம் தயாரிப்பாளர்கள்ன்ற ஒரு இது அடையாளமே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர்ஸ், நிறைய படங்கள் எடுத்த ஒரு ப்ரொடியூசர்ஸ். நம்மளாம் ஒரு வீட்டுக்கு போகும்போது, இன்றைக்கி மலையூர் மாம்பட்டியான் ப்ரொடியூசர் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசுக்கு. ஸோ அவங்களுக்கு உண்டான மரியாதையும், அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு எதுவும் வேணாம், மரியாதை கொடுங்கன்றாங்க. அந்த மரியாதை கூட இல்லாமல் இருந்தது சில விஷயம், சில காலத்தில். ஸோ அந்த 80s 90s உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு என்ன சங்கத்தால் என்ன பண்ண முடியும், இந்த தயாரிப்பாளர் சங்கத்தால் என்ன பண்ண முடியும், ஒரு ஃபண்டு ஜென்ரேட் பண்ணி. இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹீரோஸ் இருக்காங்க, டேரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. என்ன ஃபண்ட் ஜெனரேட் பண்ணி சங்கத்துக்கு என்ன கொண்டு வர முடியும், அது மூலிமா அந்த 80s 90s உள்ள ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு கல்யாணம், அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு விஷயம், சில விஷயங்கள், என்ன மெடிக்கல் விஷயங்கள், இதெல்லாம் இருக்கும். ஸோ நிச்சயமாக இதெல்லாம் வந்து பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றோம். நிச்சயமாக இதெல்லாம் பண்ணுவோம். நன்றி, தேங்க்யூ. இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கப்பட்ட இந்த தேர்தல் கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் நடைபெற இருக்கு. 4 மணிக்கு பிற்பாடு வாக்கு எண்ணிக்கை வந்துட்டு நடைபெறப்படுத்தப்பட்டு யார் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்படும். அதே மாதிரி இவங்க வந்தாங்கன்னா நலிந்த தயாரிப்பாளர்கள் மற்றும் முன்னணியில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இப்போ கரண்ட்ல இல்லாத தயாரிப்பாளர்கள், இவர்கள் எல்லாருக்குமே நாங்கள் உதவிக்கரம் நீட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் இப்போ வரைக்கும் நல்லா நடைபெற்றுட்டு இருக்கு. 160க்கும் மேற்பட்ட வாக்குகள் இப்ப பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிவா, தயாரிப்பாளர் சங்க தேர்தல் தொடர்பாக விரிவான தகவல் அளித்ததற்காக நன்றி வினோதினி.